ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செயிலிங் டு பைசாண்டியம் பை WB ஈட்ஸ், வில்லியம் பட்லர் ஈட்ஸ். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு பத்தான அழுத்தி மணியை தட்டிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த ஒர்க்குக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு WB ஈட்ஸோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துருவோம். இவர் பிறந்தது ஜூன் 13, 1865 டப்ளினில் பிறந்திருக்கிறாரு. இவரோட ஃபாதர் ஒரு லாயர் அண்ட் ஆல்சோ ஃப்ரீ ரெப்லைட் பெயிண்டர்னு சொல்கிறாங்க. இவர் எங்கே படித்தாருன்னா மெட்ரோபாலிட்டியன் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் படிச்சிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த ஒர்க் என்ன சொல்ல வரும்னா செயிலிங் டு பைசாண்டியம் ஆர்ட்டை தேடி தான் இவர் சொல்லுவார் பைசாண்டியம்க்கு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஈட்ஸ் இவரோட டெபியூட்டை லிட்டரி கரியரில் இவரோட டெபியூட் எப்போ பண்ணுறாருன்னா 1885. அப்போ தான் இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு, த டப்ளின் யூனிவர்சிட்டி ரிவ்யூன்னு சொல்லிட்டு. இவர் யாராலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாருன்னா வில்லியம் பிளேக், ரோசட்டி அண்ட் ஷெல்லின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவரோட லவர் வந்துட்டு எப்போ மீட் பண்ணுறாருன்னு சொன்னால் மாட் கான், அவங்க நேம் வந்துட்டு மாட் கான். அண்ட் ஆல்சோ அவங்க இப்போ 1889 பார்க்குறாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ், சரிங்களா? 1897 லேடி ஜார்ஜ்னு ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈட்ஸ், ஜார்ஜ், சின்ச் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபவுண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ஐரிஷ் லிட்டரி தேட்டர்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு எபே தேட்டர்னு சொல்லுவாங்க. 1904 இன் டப்ளினில், அது அங்கே தான் டப்ளினில் தான் இருக்குது. 1904 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்சோ நோபல் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சருக்காக ரிசீவ் பண்ணியிருக்காரு டியூரிங் 1923. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்க நிறைய கமெடிஸ்லாம் இவரை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்பைர்ட் போயட்ரி விச் இஸ் அ ஹைலி ஆர்டிஸ்டிக் ஃபார்ம் கிவ்ஸ் எக்ஸ்பிரஷன் டு த ஸ்பிரிட் ஆஃப் அ ஹோல் நேஷன். ஸோ இவரோட போய்ட்ரி எல்லாமே வந்துட்டு எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுது. அண்ட் இவரோட ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாரும் இந்த ஹோல் நேஷனையும் வந்துட்டு அவரோட இதில் வந்துட்டு மூழ்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவரோட போயம்ஸ் எல்லாமே எதை பற்றி பேசிக்காக தெரிய வரும்னா சிம்பலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. அதில் வந்துட்டு இவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஈஸ்டர் 1916, த செகண்ட் கம்மிங், த டவர். இது ஈட்ஸோட கிரேட்டஸ்ட் சிங்கிள் கலெக்ஷன் சொல்கிறாங்க. இதில் தான் செயிலிங் டு பைசாண்டியம் வந்துட்டு இணைச்சிருப்பாங்க. அது எப்போன்னா 1928, சரிங்களா? ஆனால் செயிலிங் டு பைசாண்டியம் எழுதுனது 1926 எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார், த கிரீன் ஹேம்லெட், த சீக்ரெட் ரோஸ், த வாண்டரிங் ஆஃப் ஓசின், த விண்ட் அமாங் த ரீட்ஸ். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அண்ட் எப்போவுமே நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டோரி கூட என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் லைன்ஸ் கொடுக்குறேன். அதை அப்படியே பார்த்துட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையை ஈஸியாக அழகாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுதான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இவர் நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. மோர் தென் எவ்வளோனா 26 பிளேஸ் வந்துட்டு இவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் தென் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செயிலிங் டு பைசாண்டியம் என்னென்னா இது ஒரு ஓல்ட் மேனோட ஃபீலிங் தான். ஓல்ட் மேன் எப்போவுமே யங் மேனை இப்போ மதிக்கிறதே இல்லை. அவங்க வேற ஒருத்தரை நினச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க. அண்டு அவங்களுக்கு சரியாக தெரியறதில்ல. அதுவும் கூட தான் நிறைய விலங்குகளுக்கும் சரி, பறவைகளுக்கும் சரி, ஃபிஷ்ஷஸும் சரி, எல்லாத்துக்குமே சரி, ஒரு பிறப்புன்னா ஒன்று இறப்பு இருக்குது அப்படின்றத வந்துட்டு தெரியாமல் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சமயத்தில் அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா யங் பீப்புள் எல்லாருமே அவங்க ஒரு மியூசிக் கேட்குறாங்கன்னா அந்த மியூசிக்லேயே அப்படியே மூழ்கிட்டாங்கன்னு வச்சுருக்காங்களேன். ஸோ அதனால் இவங்க ஒரு அன்ஏஜிங் இன்டலெக்ட் அவங்கள வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த வயசானவங்கள சுத்தமாக என்னென்னு கூட கண்டுக்கிறது இல்லை, நெக்லெக்ட் பண்ணி தனியாக வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் இன்னும் என்ன சொல்லுவாருன்னா ஏஜ் மேனை வந்துட்டு எதோட இவர் கம்பேர் பண்ணிப்பாங்கன்னா ஒரு டேட்டர்டு கோட்டோட கம்பேர் பண்ணிப்பார். அண்ட் ஆல்சோ அவரோட அப்படியே இருந்தாலும் அவர் சோலை மட்டும் தனியாக நான் இப்போ சிங் பண்ணுறேன், நான் ரொம்ப லவுடாக சிங் பண்ணுறேன் அந்த சோல் மூலமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கான ஸ்கூல் வந்துட்டு இங்கே இருந்தாலும் சரி. ஆனால் நான் அவர் எதை பற்றி லீட் பண்ணணும்னு சொன்னோன்னா அவரோட ஓன்ஸ் மெக்னிஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அவரோட வந்துட்டு அவரே வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கணும், நான் ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்டடி பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் எங்கே போகணும் அப்படின்னு திங்க் பண்ணுவார். ஸோ உடனே அவர் சொல்லுவார், நான் இப்போ பைசாண்டியம் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மூலிமா பைசாண்டியம் போவார். ஸோ அங்கே பைசாண்டியமில் என்ன பார்க்குறாருன்னா ஒரு முனிவர்கள் வந்துட்டு ஒரு காட்ஸ் ஹோலி ஃபயர்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு ஒரு கோல்டு மொசைட்டிக் வால்னு சொல்லுவாங்க. அது மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹோலி ஃபயர் அங்கேருந்து வர சொல்லுவாங்க. எதுக்காகன்னா என்னோட சோலுக்காக நீங்கள் வந்துட்டு சிங்கிங் மாஸ்டர்ஸாக இருப்பீங்களா, ஒரு பாட்டு தலைவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் அவரோட ஆர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப லீட் ஆகி போயிட்டே இருக்குது. அண்ட் எப்படின்னா ஒரு ஆசைகளால் வந்துட்டு சிக்காகி இருக்குது. என்னோட உடல் தான் அதை வந்துட்டு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அதுக்கு தெரியும் இட் நோஸ் நாட் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக தெரியாது இது என்னன்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபைஸ் ஆஃப் எட்டர்னிட்டியை வந்துட்டு அது ஷோ பண்ண நினைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் செயற்கை முறையில் வந்துட்டு ஒரு எட்டர்னிட்டியை வந்துட்டு கொடுக்க முடியாது இல்லையா? ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அதை என்னை வந்துட்டு அங்கே கேதர் பண்ணுது அப்படின்னு சொல்லுவார்.
ஸோ கடைசி ஸ்டேன்ஸாவில் என்ன சொல்ல வருவாருன்னா, நான் என்னதான் இருந்தாலும் நான் இறந்துட்டுனா கண்டிப்பாக என்னோட பாடி வந்துட்டு தனியாக தான் இருக்கும். என்னோட சோல் வந்துட்டு மீண்டும் அதுக்குள்ளே வந்துட்டு இயங்க முடியாது, உள்ளே வந்துட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் நான் ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, கிரேஷியன் கோல்ட் ஸ்மித்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த ஃபார்மில் வேணால் நான் வரலாம். நான் ஃபேமட் கோல்டாகவும் சரி அண்ட் கோல்டு எனாமலிங்காகவும் சரி. ஸோ அது மூலயமா நான் வந்தேன்னா என்ன ஆகுனா, நான் தூங்கிட்டு இருக்க அந்த எம்பரரை வந்துட்டு எழுப்பிட்டுருவேன். ரொம்ப ட்ரௌசியாக இருக்கிற அந்த எம்பரரை வந்துட்டு எழுப்பிடுவேன். அப்படியும் இல்லாட்டி நான் ஒரு கோல்டன் பக்கா வந்துட்டு மாறி எப்படி சொல்கிறது, ஒரு மரக்கிளைகள் இருக்கு இல்லையா, அதுவும் கோல்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த பாடுற பறவையும் சரி, ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற ஒரு குயிலாக சரி, ஏதோ ஒரு ஒரு வகையான பறவைகள் அதுவாக மாறி நான் வந்துட்டு பாடுவேன். பாடி யாருக்காக அதை டெடிகேட் பண்ணுவேன்னா, அங்கே இருக்கிற லார்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ஆஃப் பைசாண்டியமில் இருக்கவங்களுக்காக அதை டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ன ரிமெம்பர் பண்ணணும்னா, ஃபாஸ்ட் லைஃப்பும் சரி, இப்போ நிகழ்கால இதையும் சரி, அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் அது வரையும் அது போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு எண்ட் இல்லை, அது பாட்டு லீடாகி போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பார். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸ்டென்ஸா வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸா, தெர் இஸ் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன். ஓல்ட் மேனுக்குன்னு ஒரு கண்ட்ரி இல்லை, வயசானவங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி வந்துட்டு இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. த யங் ஒன் அனதர் சாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யங் ஒன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒருத்தரோட கைகளை தேடி, வேற ஒருத்தரோட கரம் தேடி வந்துட்டு போயிடுறாங்க. லைக் அதே போல் தான் பேர்ட்ஸ் இந்த ட்ரீஸ், பேர்ட்ஸ் வந்துட்டு எப்படி பறவை அந்த மரத்தில் வந்துட்டு இருக்குதோ அதே போல். அண்ட் அதுக்கெல்லாம் என்னென்னா, தோஸ் டையிங் ஜென்ரேஷன்ஸ், அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இறக்கும் தலைமுறைகள் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள், கீட்ஸோட ஒர்க்கில் வந்துட்டு ஆஃப் நைட்டிங்கேல் இருக்கு இல்லையா, நைட்டிங்கேல் வந்துட்டு இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் கம்பேர் பண்ணிக்கலாம் சம்வாட். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அண்டு அட் தேர் சாங், அவங்களோட அந்த சாங்ஸும் சரி எப்படின்னா, த சால்மன் ஃபால்ஸ், அந்த நன்னீர் மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, நன்னீர் மீன்கள், த மேக்கடு க்ரௌடட், நன்னீர் மீன்கள் வந்துட்டு ஃபால்ஸில் இருக்கிறது மாதிரி அவர் மீன் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் மேக்கல் க்ரௌடட் சீஸ் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இவர் மீன் பண்ணியிருப்பார். அந்த ஃபிஷ்ஷும் சரி, அந்த ஃப்ளஷும் சரியா, ஃபவுல், இது வந்துட்டு காட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல். அப்புறம் கமெண்ட் ஆல் சம்மர் லாங்ஸ், அது எல்லாமே வந்துட்டு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, அந்த சம்மர்ஸை வந்துட்டு நோக்கி போயிட்டு அதையே வந்துட்டு தேடி போயிட்டுருக்கு. இது வந்துட்டு எப்போவுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, இப்படியே பாடிட்டுருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த சம்மர் வந்துட்டு இப்படியே நினைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, வெர் இஸ் பிகாட்டன் பார்ன் அண்ட் டைஸ். ஸோ பிறப்புன்னு ஒன்று இருந்தால், பிறந்துட்டோம்னா பிறப்பும் இருக்குது அண்ட் ஆல்சோ இறப்பும் இருக்குது. இறப்பு இல்லாமல் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காட் இன் த சென்சுவல் மியூசிக் ஆல் நெக்லெக்ட் மோனேச்சிங் இன்டெலெக்ட் அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா, இவங்க எல்லாமே எதில் வந்துட்டு பிடித்தமாக இருக்காங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டு கேட்குறாங்கன்னா அந்த பாட்டுலேயே வந்துட்டு அவங்க மூழ்கி போயிடுறாங்க. அந்த பாட்டையே வந்துட்டு நினச்சி அப்படியே இருக்கிறாங்க. ஒரு பிடிச்ச பாட்டு நமக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருந்தா அதை மீண்டும் மீண்டும் கேட்போம் இல்லையா, அதே போல் தான். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல் நெக்லெக்ட் மோனமெண்ட்ஸ் ஆஃப் அன்ஏஜிங் இன்டெலெக்ட். ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள வந்துட்டு எல்லாருமே மறுக்கிறாங்க, எல்லாருமே வெறுக்கிறாங்க, எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு இவர் மீன் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி ஏன் இவர் வந்துட்டு இப்படி ஃபீல் பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக இவரோட ஏஜ் இது எழுதும்போது என்னென்னா 60லேருந்து ஒரு 61 இருக்கலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டென்ஸா, அண்ட் ஏஜ்டு மேன் இஸ் பட் அ பார்ட்லி திங். ஸோ ஒரு ஏஜ்டு மேன் இருக்காங்க, அதில் வந்துட்டு ஒரு பார்ட்லி திங் என்ன சொல்கிறாருன்னா, எ டேட்டர்டு கோட் அப்பான் எ ஸ்டிக். ஸோ இவர் எதோட கம்பேர் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு ஏஜ் மேனை கம்பேர் பண்ணுறாரு. அந்த திங் என்னன்னு சொன்னால், எ டேட்டர்டு கோட், ரொம்ப கந்தல் துணி, கந்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, கந்தலான ஒரு கோட்டை வந்துட்டு எதில் வந்துட்டு மாட்டி வச்சுருக்காங்கன்னா, அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு குச்சியில் வந்துட்டு மாட்டி வச்சது போல தான் ஓல்டு மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர என்னென்னா, சோல் கிளாப் இட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் சிங் அண்ட் லவுடர் சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் என்னோடய சோல் என்ன பண்ணுது தெரியுமா, உள்ளே இருக்க ஆன்மா என்ன பண்ணுது தெரியுமா, அதை வந்துட்டு கிளாப் பண்ணி, என்னோடய ஹேண்ட்ஸை வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு இன்னும் அப்படியே சிங்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அண்ட் எப்படி சிங்க் பண்ணுதுன்னா, ரொம்ப லவுடராக சிங்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அது எதுக்காக எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபார் எவ்ரி தேட்டர் இன் இட்ஸ் மார்டல் ட்ரெஸ். அது என்ன மீன் பண்ணுதுன்னா, எந்த ஒரு கந்தலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்குன்னு வந்துட்டு ஒரு எண்டு இருக்குது, சரிங்களா. ஒரு மரணம்ங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவார். ஸோ நார் இஸ் தேர் சிங்கிங் ஸ்கூல் பட் ஸ்டடிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு, அல்லது இங்கே வந்துட்டு ஒரு சிங்கிங் ஸ்கூல் வந்துட்டு இருந்தாலும் என்ன வந்துட்டு மீன் பண்ணுறான்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு என்னோட கம்பீரத்தை பற்றி நானே வந்துட்டு ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுனா ஸோ அண்ட் தேர் ஃபோர், ஸோ ஒரு கம்பீரத்தை வந்துட்டு நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக அவர் ஸ்டடி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார், சரிங்களா. அண்ட் தேர் ஃபோர் ஐ ஹவ் சேல் த சீஸ் அண்ட் கம் டு த ஓல்டு சிட்டிஸ் ஆஃப் பைசாண்டியம். ஸோ அதனால தான் நான் எங்கே போகிறேன்னா, நான் செயில் பண்ண போகிறேன், நான் புறப்படுறேன். எங்கன்னா கடல் வழியாக நான் புறப்படுறேன். நான்
எந்த ஒரு சிட்டியை மீட் பண்ணுறதுக்காகனா பைசாண்டியம்ங்கிற சிட்டியை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால அங்கே போகிறாரு இப்போது. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓ ஓ சேஜஸ் ஸ்டாண்டிங் இன் காட்ஸ் ஹோலி ஃபயர் அஸ் இன் த கோல்ட் மொசைக் ஆஃப் அ வால். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்துட்டு ஓ சேஜஸ் அவங்க முனிவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு முனிவர்கள் வந்துட்டு எது மேலே நின்றுருக்காங்கன்னா காட்ஸ் ஹோலி ஃபயர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்துட்டு காடோட ஹோலி ஃபயர், ஒரு புனிதமான அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? புனிதமானன்னு சொல்லலாம், ஒரு பரிசுத்தமான ஒரு தீ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது எது மேலே இருக்குன்னா, அவங்க எது மேலே இருக்காங்கன்னா மொசைக் ஆஃப் அ வால், கோல்ட் மொசைக் ஆஃப் அ வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்துட்டு அந்த கோல்டு கலரில் தான் இருக்குது. அந்த வால் மேலே தான் அவங்க வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஸோ அப்போ இப்போ என்ன கூப்பிட்றாருன்னா, கம் ஃப்ரம் த ஹோலி ஃபயர். ஸோ அந்த ஹோலி ஃபயர்லேருந்து நீங்கள் வாங்க. அண்ட் பெனர் இன் எ கயர், இது வந்துட்டு ஒரு நெசவாளர்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க, உழவுக்காக யூஸ் பண்ணுற சக்கரம் பெண்ணுங்கிறது. அண்டு இன்ன கயர் சக்கரத்தை வந்துட்டு சுழற்றி என்னை வந்து நோக்கி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னா, அண்ட் பி த சிங்கிங் மாஸ்டர் ஆஃப் மை சோல். ஸோ நீங்கள் என்னவா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னோட சோலுக்கு நீங்கள் சிங்கிங் மாஸ்டராக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு தலைவனா அப்படின்ற மாதிரி என்னோட சோலுக்கு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கன்சியூம் பண்ணுதுன்னா, கன்சியூம் மை ஹார்ட்டாகவே. இப்போ வந்துட்டு என்னோட ஹார்ட்டை வந்துட்டு கொஞ்சம் தூரமாக கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக் வித் டிசைர், என்னை எப்படி இருக்குன்னா ஒரு டிசைரில் வந்துட்டு, ஒரு ஆசையில் வந்துட்டு என்னை மூழ்கடிக்குது. எனக்கு வந்துட்டு என்னோட உடல்நலம் சரியில்லாத சிக்குன்னா அப்படி தானே சொல்லுவாங்க. என்னோட அந்த நிலைக்கு வந்துட்டு என்னை கொண்டு வருது, ஆசைகளை வந்துட்டு நான் மூழ்கிட்டு இருக்கேன். அண்ட் எதுக்காகனா அண்ட் த பாடி தான், இந்த பாடி தான் அதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரிங்களா? ஸோ ஃபாஸ்டன் டு எ டையிங் அனிமல்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டன் டு எ டையிங் அனிமல்ன்றது வந்துட்டு ஒரு பாடி தான் இது. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இட் நோஸ் நாட் வாட் இட் இஸ். ஸோ இருந்தாலும் அதுக்கு என்னென்னு வந்துட்டு தெரியாது. இது என்னன்றது வந்துட்டு அவங்களுக்கே தெரியாது. அண்ட் கேதர் மீ இன் டு த ஆர்டிஃபைஸ் ஆஃப் எட்டர்னிட்டி. அண்ட் என்னை எங்கே கேதர் பண்ணி கூட்டு வருதுன்னா, ஆர்டிஃபைஸ் ஆஃப் எட்டர்னிட்டி, முடிவற்ற ஒரு காலத்துக்கு வந்துட்டு என்னை கூட்டு வந்து நிறுத்த பார்க்குது. சம்வாட் அது இருக்கும், இல்லாமலும் போகலாம். இருந்தாலும் ஒரு முடிவற்ற எட்டர்னிட்டியை வந்துட்டு இது செயற்கை திறன்னா அதை ஒரு யுக்தியை பயன்படுத்தி எட்டர்னிட்டியை வந்துட்டு முன்னிறுத்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ஸ் அவுட் ஆஃப் நேச்சர் ஐ ஷல் நெவர் டேக் மை பாடிலி ஃபார்ம் ஃப்ரம் எனி நேச்சுரல் திங். ஸோ நான் இப்போது என்னோடய பாடி வந்துட்டு நான் இறந்துட்டேன்னா என்னோடய சோல் வந்துட்டு லீவ் ஆகிடும். சரிங்களா? ஆனால் மீண்டும் அந்த சோலில் என்னோடய பாடிக்குள்ளே வந்துட்டு போகாது. அண்ட் ஆல்சோ போகவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் பட் சச் எ ஃபார்ம் அஸ் கிரேஷியன்ஸ் கோல்ட்ஸ்மித்ஸ் மேக் ஆஃப் ஹேமர்டு கோல்ட் அண்ட் கோல்டு எனாமலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் நான் ஒரு ஃபார்மை வந்துட்டு நான் மாறலாம் அப்படின்னா, கிரேஷியன் கோல்ட்ஸ்மித்ஸ் வந்துட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவர் என்ன மேக் பண்ணிக்காருன்னா ஆஃப் ஹேமர்டு கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடினமான அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது எப்படி சொல்லுவாங்க, எனாமலிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கோல்டு எனாமலிங்னா ஒரு கனிமம் பூசப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டு இதில் வந்துட்டு நான் இருந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் மாறி என்ன பண்ணுவேன்னா, டு கீப் எ ட்ரௌசி எம்பரர் அவேக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரொம்ப தூங்கு முஞ்சாக இருக்கிற ஒரு எம்பரர் ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்காருன்னா, அவரை வந்துட்டு நான் சீக்கிரம் வந்துட்டு எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் இல்லாட்டி, ஆர் செட் அப்பான் அ கோல்ட் பவ் டு சிங் டு லார்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ஆஃப் பைசாண்டியம் ஆஃப் வாட் இஸ் பாஸ்ட் ஆர் பாசிங் ஆர் டு கம். ஸோ அப்படியும் என்னால் முடியாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு கோல்டன் பவ் அப்படின்னா ஒரு கிளையில் வந்துட்டு கிளையும் வந்துட்டு கோல்டு கலரில் இருக்கிறது போல், அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற பறவையும் வந்துட்டு கோல்டு கலரில் இருக்கிறது போல். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் மாறி என்ன பண்ணுவேன்னா, இவங்களை வந்துட்டு மகிழ்விப்பேன். யாருக்காக இதை டெடிகேட் பண்ணுவேன்னா, டு லார்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ஆஃப் பைசாண்டியம். சிங் பண்ணுறதுலையே அந்த சிங்கிங் வந்துட்டு யாருக்குன்னா, அங்கே இருக்கிற லார்ட்ஸ்க்கும் சரி, அங்கே இருக்கிற லேடிஸ்க்கும் சரி, அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னா பைசாண்டியமில் இருக்காங்க, அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுவாங்க. அண்ட் அதை வந்துட்டு என்ன ரிமெம்பர் பண்ண வைக்கணும்னா, இது எப்போனாலும் பாஸ்ட்டையும் சரி அண்ட் ஆல்சோ பாசிங், இப்போ இருக்கிற நிகழ்காலத்தையும் சரி, அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சர் முன்னாடி ஃப்யூச்சரையும் வந்துட்டு திங்க் பண்ண வைக்கணும். நோ எண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு எண்டு இல்லை, ஸோ இட் லீட்ஸ் எவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இது எப்படின்னா, இவரோட ஓல்ட் மேனோடைய ஃபீலிங் தான் இது. நான் என்னோடய வயசானவங்களை வந்துட்டு எந்த ஒரு இதுலேயும் எப்படி சொல்கிறது, கொண்டு போகிறதில்ல. அண்ட் எப்போவுமே வந்துட்டு இவங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கான ஒரு தேடல் என்னென்னா, ஒரு ஆர்ட்டை தேடி நான் போகிறேன், ஒரு கலையை தேடி போகிறேன். அண்ட் அது எனக்குள்ளே வந்துட்டு ஆர்ட் கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவார். அப்படி இருந்தால் நான் இந்த மாதிரி பாசிங் அண்ட் ஆர்ட் டு கம் அப்படின்னு சொல்லுவார். முன்னாடி முடிஞ்சதும் சரி, இப்போ நடக்கிறதும் சரி, அண்ட் நடக்க போகிறதையும் சரி, அது முன்னாடி அப்படியே போயிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவார். தேங்க்யூ.